ஹலோ பிரைஸ் லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற காரியங்களிலே வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முழுவதுமாக நாம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய போகிறார். இந்த நாளிலேயும் கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையாக இருக்கிற உன்னை நான் நீரோட்டமுள்ள நீரோடைகளின் ஓரத்திலே கரையிலே நடப்பட்ட மரத்தை போல வலிமை உள்ளவனாக இருப்பாய். தக்க சமயத்தில் பலன் தருகிற மரத்தை போல நீ இருப்பாய். இலை உதிராமல் இருக்கிற மரத்தை போல நீ இருப்பாய். நீ செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் நீ வெற்றியை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஜீவ நீரூற்றாக ஜீவ நீரோடையாக இருக்கிறேன். அந்த நீரோடையின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நீ இருக்கிறாய். ஆகவே நீ தப்பாமல் கனி தருவாய். நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்கிறது எல்லாவற்றிலும் வெற்றியை பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த நீரோடையின் ஓரத்தில் இருக்கிறதான மரம் எந்த சூழ்நிலையிலும் எந்த கால சூழ்நிலையிலும் பட்டு போகாமல் வறண்டு போகாமல் இலையுதிராமல் பச்சை பசை என்று செழிப்பாக கொழுமையாக இருக்கிறதை போல இந்த நாளில் கூட வாய்க்கால் ஓரமாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அந்த வாய்க்கால் நீர் வற்றி போகும். ஆனாலும் ஊற்று நீர் ஓடுகிறதான அந்த இடத்துல ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறதான மரம் ஒரு நாளும் தன்னுடைய பசுமையை விட்டு மாறாது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கு எப்போதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறபடினால் அதற்கு வாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நாம் ஆண்டவருடைய நீர்க்கால்களின் ஓரமாக ஆண்டவருடைய நீரோடையின் ஓரத்திலே நாம் விசுவாசத்தின் மூலமாக நடப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இலையுதிராத வாழ்க்கையாக திண்டாடாத வாழ்க்கையாக மாற்றுவார். நம்மை பலனுள்ள வாழ்க்கை வாழ செய்வார். அது மாத்திரமல்ல, தப்பாமல் கனி தரும் மரத்தை போல நம்மை ஆண்டவர் வளரச் செய்வார். வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான நற்பெயரும் பெற்று சிறந்து உங்க ஆண்டவர் வழி செய்வார். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறபடினால அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்கிறதும் மாத்திரமல்ல, அவைகளை விசுவாசித்து கை கொள்கிறதுனாலே அதை உங்களுடைய மனதில் தியானித்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடி அவருடைய வேதத்தை நாம் கேட்கிறோம், அதன்படி வாழுகிறோம், அதையே அசை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமையான பரலோகத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவ நீரூற்றாய் இருக்கிறேன். உம்முடைய ஓரத்திலே நாங்கள் நடப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. நாங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் கனிதிருக்கிற மரத்தை போலவும் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த நாளில் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் எல்லாம் மாறட்டும். எல்லா இலையுதிராத வாழ்க்கையாய் மாறட்டும். கனி கொடாத வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ நீரூற்றை அவர்கள் மேலே எப்போதும் பாயச் செய்வீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியகாட்சி செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.